கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தின் நாளிலும் கூட, அந்த நினைவு நாளிலே நாம் கிறிஸ்துவனுடைய சரீரங்கங்களாக மாறுவதற்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ளவும், அவருடைய பாடுகளுக்குள் நாம் அனைவரும் பங்கடையவும், தொடர்ந்து சில நாட்களாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி நாட்களுக்குண்டான பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட விசேஷமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பானது விழித்திருக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பும் உங்களுக்கு புதுசு கிடையாது. ஏன்னா போன வாரம் தான் என்ன பண்ணியிருக்கிறோம், ஆமாம், இந்த ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பாடம் புரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே கேட்டிருக்கிறீங்க. அது மீண்டுமாக ஞாபகப்படுத்தி கொள்வதற்காகவும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சின்ன சின்னதாக ஒரு சேஞ்ச் இருக்கும். அதை மட்டும் என்ன செய்யலாம், நம்ம கவனிக்கலாம். ஸோ இந்த ஒரு பாடத்திற்கு கடந்து போகிறதுக்கு முன்னால் நாம் ஏன் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்ததான, அவருடைய இன்னும் சொல்லப்போனால் அந்த கடைசி நாட்களை குறித்ததான பாடங்களை ஏன் நம்ம தியானிக்கிறோம்? ஏன் தியானிக்கிறோம்? நினைவு கூறுதல் நாள் வருது அப்படிங்கிறதுக்காக தான். நம்மை நாமே வருஷத்துக்கு ஒரு டைமா வேமா சபையா போறதுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் தியானிக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. இது வருஷம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை, நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கூட ஏன் இந்த ஒரு டைமில் நம்ம அந்த பாடங்களை பார்க்கறது உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், என்ன நோக்கத்திற்காக நம்ம உடன்படிக்கை எடுத்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த டைம்லையாவது என்ன பண்ணணும், ஞாபகப்படுத்தணும். என்ன நோக்கத்திற்காக நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோ உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன். நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நம்மளும் என்ன பண்ண வந்திருக்கிறோம், செய்ய வந்திருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய கடைசி நேரங்களில் இருந்த ஒரு மைண்ட் எப்படி இருந்துச்சு அவருக்கு? இன்னும் சொல்லப்போனால் அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் என்னென்னலாம் நிறைவேறிக்கிட்டு இருக்குது. அந்த கடைசி நாட்களில் ஒரு டைம் கூட மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவர் அந்த நேரத்தை முதல் கொண்டு என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா அது ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கடைசி நாட்களில் தான் என்ன மனநிலைமையில் அவர் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில நேரத்தில் என்ன பண்ண போகிறேன், மனுஷருடைய கையில், இந்த உலகத்தினுடைய கையில் நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். அந்த ஒரு சூழ்நிலையில் என்னுடைய மனநிலைமை, நான் என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்தனோ அதை நிறைவேற்றுறதுக்கு தயாராக இருக்குதா அப்படிங்கிற ஒரு மைண்டில் என்ன பண்ணியிருப்பார்னா இருந்திருப்பார். அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் நினச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட இருந்த அவர் சீசர்களை கண்டிப்பாக நினச்சிருப்பார். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, அவர் கூடவே இருந்த சில சீசர்கள் உண்டு. எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, கூடவே சில பேர் போகிறது உண்டு. யார் தான் போவா கூட? பேதுரு, 3 பேரும் தான். அப்போ இந்த 3 பேருமே, பேதுருவாக இருக்கட்டும், யாக்கோப்பு, யோவானா இருக்கட்டும், ஏன் இந்த 3 பேரை மட்டும் நம்முடைய ஆண்டவர் அதிகமாக அவர் கூட வச்சுக்கிட்டார்? ஆனால் 12 பேர் கூடயும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப க்ளோஸ் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கரெக்டுங்களா? கரெக்டா? ஆனால் இந்த 3 பேர் மட்டும் ஏன் எப்போவுமே நம்முடைய ஆண்டவர் கூட இருக்கிறாங்க? அதை விட அந்த 3 பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. அது என்னங்கிறத என்ன செய்ய போகிறோம் இந்த பாடத்தில், ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் தான். மற்றபடி வசனங்களோ மற்ற விஷயங்களோ நம்ம பார்க்க போகிறதில்ல. அதில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம சொல்லிட போகிறோம். இப்போது இந்த பாடத்துடைய தலைப்பை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விழித்திருக்க கூடாதா. இந்த தலைப்பை கேட்டாலே எதுதான் ஞாபகத்துக்கு வரும்?
கெத்செமனே தோட்டம் தான். ஏன்னா வேற இடம் இல்லை. ஏன்னா இந்த வார்த்தையை சொன்னது எங்கே தான்? அந்த இடத்துல தான். சரிங்களா? இப்போ வாசிக்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டே வந்துருச்சு. சீஷர்களை கூப்பிட்டுட்டு போறாரு. போன உடனே நான் ஜெபம் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, இங்கேயே உட்கார்ந்துருங்க அப்படிங்கிறார். உட்கார்ந்துருங்கன்னு சொல்லிட்டு பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் தம்மோடை கூட்டி கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் என்ன பண்ணியிருக்கிறார், தொடங்கியிருக்கிறார். அப்போ போகும்போது எப்படி போயிருக்கிறாங்க? எல்லாரும் போயிருக்கிறாங்க, எல்லா சீசரும் போயிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கூட யாரை கூப்பிட்டு போகிறாரு? இந்த 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன் இந்த 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த வசனம் வாசிக்கலாம். 34ஆம் வசனம் மற்றும் 35ஆம் வசனம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 34 மற்றும் 35ஆம் வசனங்கள். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி. இப்போ என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த 3 பேர்ட்ட என்ன சொல்றாரு? என்னுடைய ஆத்துமா எப்படி இருக்குது? ரொம்ப துக்கமா இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய மைண்ட் ரொம்ப அப்படியே ரொம்ப கஷ்டப்படுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இங்கே இருந்து என்ன பண்ணுங்க, விழித்திருங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு. இப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படி பிரேயர் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் நீங்கி போகட்டும் அப்படிங்கிறத ஜெபம் பண்றார். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவோடைய ஒரு பிரேயர். இந்த டைமுக்கு இதுதான். அப்போ இவருடைய மைண்ட் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வியாகுலப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன் இந்த வியாகுலம் அவருக்கு வந்துச்சு? பயந்துட்டாரா? பயம் வந்துருச்சு அவருக்கு. ஆனால் மனசு ரொம்ப எப்படி இருக்குது? ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுதுங்கிறது மட்டும் நமக்கு உணர முடியுது. ஆனால் இந்த கஷ்டத்தினுடைய பின்னணி, இந்த வியாகுலத்தினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யல, இன்னும் தெரியல. சரிங்களா? அதுலேயே மத்தேயுல வாசித்தோம்னா, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. அப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, பிரேயர் பண்ண சொல்லிக்கிறாரா? இங்க பிரேயர் பண்ண சொல்லியிருக்கிறாரா? நான் பிரேயர் பண்ண போறேன், நீங்க என்ன பண்ணுங்க, இங்கேயே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார். போயிட்டு உள்ள போயிட்டு அவர் வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிச்சு நம்ம என்ன செஞ்சோம்னா அந்த பாடத்துக்குள்ள போயிடலாம். வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி என்ன பண்றாரு? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜெபம் பண்றதை பார்க்குறோம். அப்போ இவர் உயிரோட இருந்த நாளில் இருந்ததை காட்டிலும் இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுது, இப்போ நான் என்னுடைய மைண்டு எப்படி இருக்குது, என்னுடைய மைண்டை என்னுடைய இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை தேவன் அங்கீகரிப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு மைண்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவர் இருந்திருக்கணும். வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42. லூக்கா 22ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42ஆம் வசனங்கள். அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பார்க்கும்போது இந்த லூக்கா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, கல்லெறி கல்லை எவ்வளோ தூரம் எரியுமோ அந்த போய் விழுகக்கூடிய இடம் தான். அவ்வளோ தூரத்தில் போய் என்ன பண்ணுறாரு, ஒரு மறுபடியும் போய் ஜெபம் பண்ணுறார். இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிதாவே உமக்கு சித்தமாக இருந்தால்
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அதில் வாசிக்கும் போது என்ன வாசித்தோம்? இந்த வேலை என்னை விட்டு நீங்க கூட, இந்த டைம் தேவையா? இப்போ இந்த டயத்தில் நான் சரியானபடி இருக்கிறேனா? ஒரு வேலை இல்லைனா இந்த டைம் எனக்கு வேணாம். ஆனால் இது அவருக்கு தெரியுமா தெரியாதா? இந்த டயத்தில் அவர் அடிக்கப்படுவார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதுங்களா? எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கூட நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலை சரிதானா? இந்த வேலையில் நான் கைதாகிறதுக்கோ இல்லை வந்துட்டு நான் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கோ என்னுடைய மைண்டு தயாராக இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு இந்த வசனத்தில் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அப்படின்னா இப்போ நம்முடைய ஆண்டவருடைய மனநிலைமை எப்படி இருக்கு? இந்த பாத்திரம் அப்படின்னா என்ன சொல்றாரு? பாத்திரம்னா என்னது? அவருடைய குணம், இந்த கேரக்டர். அதை வந்து என்ன பண்றாருன்னா, இப்போ இதுக்கு தயாரா இருக்குதா அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், கேட்டிருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் சூழலெல்லாம் போயிட்டு இருக்குது. நம்முடைய ஆண்டவருக்கு அந்த நாள் நெருங்க நெருங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சரியானபடி நம்முடைய பலி என்ன பண்ணி ஆகணும், செலுத்தி ஆகணும். இப்போ தன்னைத்தானே அவர் என்ன பண்ணியிருப்பார்னா கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மரியாளுடைய சகோதரி. இந்த பக்கம் யார் இருக்கணுமா? யாக்கோப்பு இருக்கணும். இந்த பக்கம் யார் இருக்கணும்? யோவான் இருக்கணும். இப்படி வந்துட்டு கூட என்ன பண்ணிக்கோங்க, என்னுடைய பிள்ளைங்களை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ என்ன சொல்கிறார் அவர், நம்முடைய ஆண்டவர் இது சொல்லிட்டு, நான் குடிக்கக்கூடிய பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, குடிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவோடைய வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் அதில் என்ன பண்ணி ஆகணும், அதில் பானம் பண்ணியே ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. சரிங்களா? அவருடைய அந்த ஒரு மாம்சம் எப்படி பிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி நம்முடைய மாம்சம் என்ன செய்யப்படணும், பிக்கப்படணும். அவருடைய அந்த ஒரு பானத்தை என்ன பண்ணி ஆகணும், இப்போ நம்ம அதை நம்ம குடிச்சாகணும். இதுதான் வந்து ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தோன்னா, இதுவும் என்னுடைய சித்தம் கிடையாது, இது யாருடைய சித்தம், இது தேவனுடைய சித்தம் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். சொல்லிட்டு தான் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறார். இன்னும் மைண்ட் என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக துக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருத்துளிகளாக என்ன செஞ்சிச்சு, அது வந்து தரையிலே விழுந்தது. அப்படின்னா எப்படி ரத்தம் வந்துட்டு ஒரு அந்த வேர்வை மாதிரி வந்து விழுகுது, எப்படி வெளியில் வரும்? இப்போ நம்ம வேலை செய்கிறோம், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், எல்லாருமே வேலை செய்கிறாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு என்ன தான் வரும்? எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அடுப்பில் நின்று வேலை செய்கிறவங்க கூட என்ன தான் இருக்கும், அவங்களுக்கு வேர்வை மட்டும்தான் வரும். ஆனால் எப்படி வேர்வை வந்துட்டு ஒரு இரத்த துளிகளாக அந்த வெளியில் வருது அப்படின்னா, அந்த ரத்தம் போகக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் அளவுக்கு அதிகமாக சூடாயிருச்சுன்னா என்ன பண்ணிருமா, வெடிச்சிருமா. அப்படி வெடிக்கும் போது அந்த ரத்தங்கள் வந்துட்டு வேர்வை துளி மாதிரி பெருசாக என்ன செஞ்சு விழுகுது, வெளியில் வந்து விழுகுது. அப்படின்னா இது சாதாரணமான ஒரு ப்ரெஷர் கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு டென்ஷன் கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு டென்ஷன் இருந்துருச்சுன்னா இந்த ரத்தம் வேர்வை மாதிரி வந்து வெளியில் விழுந்திருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை, வியாகுலப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு சூழ்நிலையில் எனக்குன்னு என் கூட இருந்த சீஸ்டர்கள் என் கூட இருக்கணும் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு, அவர் யோசிக்கிறார். அதனால தான் இந்த 3 பேரும் என்ன பண்ணுறாருன்னா, சீஸ்டர்களை கூப்பிட்டு போயிட்டு ஒரு சில பேரை மட்டும் அங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு இந்த 3 பேரை என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு போகிறார். ஏன் இந்த 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாருங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அப்போ சீசர்கள்ட்ட இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார், எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறார். அப்படி சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட அன்னைக்கு நைட்டு அந்த டின்னரில் கூட என்ன பண்ணுறாரு, அவர் என்னை காட்டி கொடுக்க போகிறவன் எங்கே தான் இருக்கிறார், இங்கே தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அங்கே சீசர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு இப்போ எங்கே வந்துட்டார் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். கெத்செமனே தோட்டத்துக்கு அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளார எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையை அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறார்.
அப்போ இங்க சீசர்களுடைய எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. பர்டிகுலராக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்முடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு, அதாவது அப்போ சீசர்களாக இருந்த பேதுரு வந்துட்டு அவர் தான் முதல் முறையாக என்ன பண்ணுறாரு, ஜீவாதிபதியை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, கொலை செய்தீங்கன்னு சொல்லிட்டு யூதர்கள் மத்தியில் என்ன பண்ணார், அவர் பிரசங்கம் பண்ணுறார். அவர் பண்ணின பிரசங்கத்தில் வந்தவங்க தான் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 3000 பேர். அப்போ இவர் தான் இந்த பரலோக ராஜ்யத்துடைய சுவிசேஷத்தை யார் மத்தியில் அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார், யூதர்கள் மத்தியில். யாரை நம்முடைய ஆண்டவரை வந்து கொலை செய்தார்களோ அவர்கள் மத்தியில் தைரியம் போய் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணுறார். இவர் தான் முதல் முறையாக என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான். இவர் வந்து இவரை ஏன் கூட்டி போறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 100, அதாவது 2ஆம் கால சபை, இப்போ நம்ம வெளிப்படுத்துதல் பார்க்கறதுனால 2ஆம் கால சபையில் இந்த ரோமர்களால் வந்த பிரச்சனைகள்லாம் தெரியும். எவ்வளவு சித்திரவதை பண்ணி உண்மையான தேவ பிள்ளைகளை வந்து கொடூரமான முறைகளில் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யோவானை பார்த்தா நம்முடைய ஆண்டவர் கூட இருந்தவர் சொல்லிட்டு இவரை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்குது. இவர் இருக்கிறதுனால அந்த கால சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது, ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்குது. அதற்காக கூட அவர் என்ன பண்ணியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட வச்சிருக்கலாம். கடைசியாக யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோப். யாக்கோப் யார் தெரியுங்களா, இவர் தான் அண்ணேங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இவர் தான் சீசர்களையே முதல் இரத்த சாட்சியாக மரிக்க போறவர். இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறார், இரத்த சாட்சியாக மரிக்க போறவர். ஸோ இதனால தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பேரை மட்டும். ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் கூட சொல்லி கொடுத்துருக்கிறதுக்கும் கூட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூழல் அவங்களுக்கு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த 3 பேர்கிட்ட நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றான்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்காக 1 மணி நேரம் கூட நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா. அப்போ தன்னுடைய சீசர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க, நமக்கு ஆறுதலாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அலட்சியம் பண்ணின மாதிரி ஒரு விஷயம் அது, அலட்சியம் பண்ண மாதிரி. அப்போ தன்னுடைய சீசர்கள்ட்ட தான் எப்படி மரிக்க போகிறேன், தான் எப்படி மரிக்க போகிறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவர் என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். புரிஞ்சுதுங்களா? சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ எல்லாம் தெரிஞ்சும் கூட ஏன் ஒரு விதமான ஒரு பதட்டம், ஒரு வியாகுலம், ஒரு மன கஷ்டம் அவருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் சொல்ல போனோம்னா அப்படியே அவருக்கு கொஞ்சம் அப்படியே ப்ரெஷர் ஏறிட்டே இருக்கு. ஏற ஏற அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதான் அப்படியே சூடாகி அந்த வெயின் என்ன பண்ணிருச்சு, இப்போ வெடிச்சிருச்சு. வெடித்து பிளட்டு ஊற அப்படியே வெளியில் வேறு மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இது எல்லாம் தெரிஞ்ச நம்முடைய ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மளை தேற்றுறதுக்கு கூட யாராச்சும் வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது யார் அங்கே வந்து தேற்றா, யார் வந்து தேற்றுறது, தேவ தூதர். அப்போ தேவ தூதர் வந்துட்டு தேற்றாருன்னு என்ன அர்த்தம், இப்போ நம்முடைய இப்போ தேவன் வந்து கவலைப்படாத அப்படி முதுகில் தட்டி நான் உன் கூட தான் இருக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் தூதர் வந்தாவே என்ன நினச்சிக்கிறாரு, இன்னும் எங்கள் அப்பா என்னை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கவனிச்சுட்டே இருக்கிறாரு. எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, என்னை கவனிச்சுட்டு இருக்கிறாரு, பிரச்சனை கிடையாது, அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அது போதும் எனக்கு. இப்போ அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்படி இருக்கும்போது தான் என்ன நடக்குது, இவருடைய மைண்ட் எப்படி இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரி ஒரு வியாகுலத்துக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறத ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள் நாம் வாசிக்கலாம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 5ஆம் வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு தெரியுங்களா, எப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் மரண பரியந்தம் பிதாவின் இடத்துல கற்றுக்கொள்ளக்கூடியவராகவே இருந்திருக்கிறார். அதனால தான் அப்புறம் காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கிறார். புரிஞ்சுதுங்களா? அப்போ எப்போவுமே அவருக்கு ஹெட்மாஸ்டர் யார் தான், நம்முடைய பிதாவாகிய தேவன் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவருடைய மனநிலைமை எந்த ஒரு சூழ்நிலையும் இவர் என்ன பண்ணல, தடம் மாறல. அதே சமயத்தில் இவர் பயந்துட்டாரா,
தான் வச்ச ஒரு ஸ்டெப்பை வந்துட்டு பின்னாடி போயிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அவர் என்ன பண்ணல, அப்படி பண்ணல. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 5ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. பாருங்க, அப்ப எந்த சூழ்நிலையிலுமே நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யல, அவர் பின்வாங்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்ப அந்த ஒரு உடன்படிக்கை எடுத்து வெளியில வராரோ, ஞானஸ்தானத்துக்கு அப்புறமே அந்த 40 நாள் என்னதான் நடந்திருக்குது, அவருக்கு இந்த பூமியில என்ன நடக்க போகுது, என்னென்னலாம் அவர் பண்ணணும், கடைசியா அவர் எப்படி மரிக்கணும் அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கும், அங்க கற்பிக்கப்பட்டிருக்கும். பல பாடங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அறிஞ்ச ஒருத்தர் இவர்கிட்ட கத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி தான் வச்ச கால், பின்பு நான் யாரை அனுப்புவேன், நம்முடைய காரியமா யார் போவார் சொன்ன உடனே இதோ அடியன்றுக்கு என்னை அனுப்புன்னு சொன்னார் இல்லைங்களா. அப்ப காலை வச்சவர் முன்னால, அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு வரக்கூடிய பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் காலை என்ன செய்யல, பின்னாடி வைக்கவே இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அவர் எதுக்காகலாம் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அப்போ நல்லா யோசனை பண்ணி பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவரை அடிக்கிறதுக்கு வர்றாங்க, வரும்போது அடிச்சுக்கன்னு சொல்லி முதுகு என்ன பண்ணிருக்கிறாரு, காமிச்சிருக்கிறார். பார்த்தீங்கன்னா நிலத்தில் எப்படி உழுவாங்களோ அப்படி நிலம் உழுகப்பட்ட மாதிரி அவருடைய முதுகு என்ன பண்ணிப்பட்டுச்சு, உழுதுருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னும் சில வசனங்கள்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா, சங்கீத புஸ்தகத்தில் 22ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலேருந்து எல்லாம் பார்த்தோம்னா நிறைய அதில் சொல்வார். அவரை பற்றி சொல்லும்போது இன்னும் அதெல்லாம் படித்தோன்னா ரொம்ப ஒரு நம்மளை என்ன பண்ணிடுவோம், நமக்கு ஒரு டென்ஷன் ஆயிரும். அந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கும். அதில் அதை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஒருவேளை தியானசித்தமாக இந்த ஒரு சீசனுக்குள்ளேயே என்ன செஞ்சிடலாம்னா அந்த ஒரு பாடத்தை 22ஆம் சங்கீதம் பார்க்கலாம். சரிங்களா. அதான் பாசான் தேசத்து பலத்தை எருத்துக்கள் என்ன பண்ணியிருக்கேன் ஐயா, சூழ்ந்திருக்கு. நாய்கள் கொண்டு என்ன பண்ணியிருக்குது, அந்த மாதிரி பொல்லாதவர்கள் என்னை சூழ்ந்து நிற்கிறார்கள் அப்படின்லாம் நிறையா நம்ம சங்கீத புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு மோசமான ஜனங்கள் மத்தியில் நம்முடைய ஆண்டவர் நிற்கிறாரு. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவர் அரைகிறாங்க, தலையில் கொட்டுறாங்க, காரி உமிழ்றாங்க. இப்படி பண்ணும்போது கூட யாருக்கும் அவருடைய முகத்தை அவர் என்ன பண்ணலை, மறைக்கலை. அடிக்கும் போது தன்னுடைய முகத்தை மறைக்கலை, அப்படியே எல்லாத்துக்குமே ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறார் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை அவர் என்ன பண்ணுறதில்ல, பெருசாக நினைக்கிறது இல்லை. ஆனால் அவருடைய சீசர்களுக்காக இருந்துட்டும் தேவனுடைய திட்டத்துக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு அவர் என்ன பண்ணுவார், குரல் கொடுக்குவார். அதனால் இதே மாதிரி தான் இப்போ யார் இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வர. அப்போ பாருங்கள், அடிக்கிறவர்களுக்கு என்ன பண்ணிட்டார், இப்போ இது எல்லாம் நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இப்படி தைரியமான ஒருத்தர் இப்படி வியாகுலப்படணுங்கிற அவசியம் இல்லை. புரிஞ்சுதுங்களா. இவ்வளோ தைரியம் இருக்குதுல்ல, எல்லாம் தெரிஞ்சு தானே வந்திருக்கிறாரு. இப்படி தெரிஞ்சு வந்தவருக்கு ஏன் கஷ்டப்படுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு எந்த விதமான மரண பயமும் இவருக்கு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பாருங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியும் கொடுத்திருக்காருன்னா இது யாருக்கு கொடுத்திருக்கிறாரு, யாருக்கு கொடுத்திருக்கிறாரு, நமக்கு கொடுத்திருக்கிறார். கரெக்டுங்களா. அப்ப நமக்கே பயமுள்ள ஆவி அவர் என்ன பண்றது இல்ல, கொடுக்கறது இல்லை. அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் மீட்கக்கூடிய ஒரு மீட்பருக்கு பயத்து நாய் இருந்திருக்குமா அப்படின்னா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப நம்ம ஆண்டவருக்கு வந்தது மரண பயம் கிடையாது. அதை சரியா எப்படியாச்சும் முடிக்கணுமேங்கக்கூடிய ஒரு மைண்ட்ல வரக்கூடிய அந்த அழுத்தம் தான் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவரை அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகிருச்சு. புரிஞ்சுதுங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேஜில் வந்துட்டார். அப்படி வந்துட்டு இன்னும் குறிப்பாக இவர் என்னென்ன நோக்கத்திற்காக எல்லாம் தன்னை முழுசா ஒப்பு கொடுக்கணும், அடிக்கிறதுக்கு மட்டுமா, முட்கிரீடம் சூடுறதுக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அவருடைய சீட்டு, அவருடைய ஆடை என்ன பண்ணப்படணும், சீட்டு போட்டு பங்கிடப்படணும்.
அதற்கப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கணும். அந்த திரைச்சிலை ரெண்டாக கிளியிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவருடைய அந்த அந்த மரணத்தின் டைமில் நடக்கணும். இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, சிலுவையில் தொங்கும் போது அவர் கவனிச்சிட்டே இருக்கிறார். அடித்ததுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியல. நம்முடைய பிதாவாகிய தேவன் கைவிட போறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு என்ன தெரியல, தெரியாமல். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கடைசியில் அவர் எங்கே இருக்கிறாரு? சிலுவையில் இருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒருவேளை நான் என்னுடைய மைண்டு சரியில்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா ஒரு துண்டிக்கப்பட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இவருக்குள்ள என்ன பண்ணிகிட்டே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருந்திருக்குது. அந்த ஒரு சூழ்நிலையில் நம்முடைய ஆண்டவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிலுவையில் அப்படி இருக்கிறார். சிலுவையில் இருக்கும்போது அவர் நினைச்ச மாதிரி அவர் நினைக்கல இந்த மாதிரி. ஏன்னா நானும் என் பிதாவும் தனித்திருக்கவில்லை, சீசர்களை கூட்டு சொல்றார். எப்பவுமே அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நான் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், என்னை எங்கள் அப்பாவை பார்க்கணுமா, என்னை பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் எங்கள் அப்பா எப்படி இருக்கிறோம், ஒன்றா தான் இருக்கிறோம், நாங்கள் 2 பேரும் என்னைக்கும் தனிச்சிருந்தது கிடையாது இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எந்த விதமான சத்தமும் வரல, ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. அப்படி சைலண்ட்டாக இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அப்பவும் தன்னைத்தானே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் தன்னை தாழ்த்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவர் பிதாவை நோக்கி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு கனமான ஒரு பாத்திரம், இதை வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்குறீங்களே, இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் இது. இருந்தாலும் இந்த வாய்ப்பை நான் வந்து சரியாக பயன்படுத்தலை நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு ஒரு நிழல் தான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொரு திரைகளை கடந்து போகும்போது ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் எங்கே போகிறார்? அவர் வெளியிலிருந்து பலி செலுத்துக்கு ஃபஸ்ட் எங்கே போகிறார்? உள்ளுக்க என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறார். இவர் என்ட்ரன்ஸ்குள்ளேருந்து ஒன்றுனா ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளுக்க ஒவ்வொரு ரூம்குள்ளே போயிட்டு இருக்கும்போது என்ன மைண்டில் அவர் போயிருப்பார்? பிரகாரத்துக்குள்ளே உள்ளுக்கு வராருன்னு வைங்களேன். பிரகாரத்துக்குள்ளே இருக்கும்போது அவர் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இல்லை, அவர் என்ன மனநிலைமையில் பிரகாரத்துக்குள்ளே வருவார் ஒரு ஆசாரியன்? ஃபஸ்ட்டு பலி செலுத்தணும். நோக்கமே எதுதான்? பலி செலுத்தணும். இவர் போடக்கூடிய அந்த பலியினுடைய தூபம் தேவனுடைய சந்நிதியில் எப்படி இருக்கணும்? ஒரு சுகந்த வாசனையாக இருக்கணும். இதுதான் அதோடைய கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு ஆசாரியன் உள்ளுக்கு வரும்போது எப்படி வருவார்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயபக்தியாக வருவார், ரொம்ப பயபக்தியாக வருவார். இவர் செலுத்தின பலி என்ன பண்ணப்படணும்? அங்கீகரிக்கப்படணும். அப்படி அங்கீகரிக்கப்படணும்னா இவர் அடுத்த ஸ்டெப் வைக்கணும். அந்த பலியை எப்படி அங்கீகரிக்கிறது நினைப்பார்? இவர் தன்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக என்ன பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இதை பண்ணலை அப்படின்னா எதுக்குள்ளே போக முடியாது? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் உள்ளுக்கு போகும்போது அவர் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? இன்னும் அவர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஸ்டெப்பில் உள்ளுக்கு போனாலும், மகா பரிசு ஸ்தலம் வரைக்கும் உள்ள உள்ளுக்கு போனாலும் கூட இவருடைய மனநிலைமை எப்படி இருக்கணும்னா எந்த விதமான உள்ளுக்கு நுழையும் போதே மனநிலைமை எப்படி இருக்கணும்? நம்மக்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா, நாம் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கிறோமா, தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கிறோமா, இதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணணும்? உள்ளுக்கு போகணும். அப்படி தெரியாமல் உள்ளுக்கு போயிட்டோம்னா என்ன நடக்கும்? அவ்வளோதான். அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அவர்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மரணம் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை, இந்த நிலையில் நாம் இப்போ நினச்சி பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்முடைய ஆண்டவருடைய பலியை வந்து யோசிக்கிற அளவுக்கு கூட நமக்கு என்ன கிடையாது, ஒரு கெப்பாசிட்டி இல்லை. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு பலி. இப்போ நாம் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில், ஆசரிப்பு லிட்டரலாக சொல்லலை, இப்போ நம்ம முதலாவதாக என்ன பண்ணியிருக்கிறோம்? ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறோம். வந்து நாம் பண்ணக்கூடிய அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களை என்ன பண்ணணும்? அனுதினமும் சுத்திகரிக்க வேண்டியது. அனுதினமும். புரிஞ்சுதுங்களா? சகோதரர் கூட பாடம் எடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன்.
தேவன் வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஒரு பாவத்தை மன்னிச்சிட்டார். நம்ம வந்து ஒரு பாவம் செஞ்சிட்டோம். அந்த பாவத்தை செஞ்ச உடனே நாம் வந்து தேவன்கிட்ட முறையிடும் போது அது முறையிடுறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதான் சொன்னார். புரிஞ்சுதுங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு கில்ட்டி ஃபீல் அந்த இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உடனே இப்போ என்ன பண்ணுறது இல்லை, தேவன்கிட்ட முறையிட்டு அந்த பாவத்தை மன்னிக்க சொல்கிறது இல்லை. அதே தப்பை மறுபடியும் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகிட்டே இருக்கும், இந்த பாவம் அப்படியே ஒரு ஸ்டாக் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் நாம் தப்பு செஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டால் கூட தேவன் என்ன பண்ணுறாரு, அதை மன்னிக்கிறார். அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ நம்மை நாமே சுத்திகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் எப்போ உருவாக்குறோமோ அப்படி உருவாக்குறவங்க மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய சீசர்கள், கிறிஸ்துவனுடைய சரீரங்கமாக போய் சேர்றதுக்கு தகுதியானவர்கள். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு ஸ்டெப்புக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இதே மாதிரி தான் நம்முடைய பிரதான ஆசாரியனும் கூட இந்த ஒரு மைண்ட் என்ன பண்ணியிருக்கலாம், அவருக்கு இருந்திருக்கலாம். அதனால தான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டுமே அப்படின்னு ஏன் சொல்லணும், எல்லாம் தெரிஞ்சு தானே வந்தார். இந்த டைமும் எனக்கு வர வேணாம், நான் சரி ஒரு வேளை வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கேரக்டரும் வர வேணாம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு அவர், நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அந்த தனக்காக தன்னுடைய சீசர்கள் இருக்கணும், ஒரு ஆறுதலாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே கூட்டிட்டு போகிறார். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது இப்போ தான் பாடத்துக்குள்ள என்ன செய்கிறோம், நம்ம வர்றோம். வந்து மார்க் வாசிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் மற்றும் 38ஆம் வசனம். மார்க் 14ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38ஆம் வசனங்கள். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாருங்க, இப்போ வந்துட்டு இவங்க எல்லாரும் தூங்குறத பார்த்துருக்குறாங்க. இவர் பார்த்துட்டார். பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சீமோனே, நீ இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கதே உனக்கு நியாயமாக இருக்குதா? நான் எதுக்காக உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறேங்க, நான் என்ன சூழ்நிலையில் இருக்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதனால தான் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களோட மறிக்கிறதுக்கும் நான் தயாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படி ஒப்பு கொடுக்க போகிறார், என்ன எப்படி அரசாக போகிறாரு, எந்த மாதிரியான ஒரு மரணம் வருங்கிறத சீசர்கள்ட்ட சொல்லாமல் பேதுரு இந்த வார்த்தை என்ன பண்ணியிருக்க மாட்டார், சொல்லியிருக்க மாட்டார். நான் உம்முடனே மரணத்துக்குள்ளே உட்படுறதுக்கும் நான் என்ன பண்ணுவேன், நான் தயாராக இருக்கிறேன்ற வார்த்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொன்னதுனால இவர் என்ன பண்ணுறாரு, கூட்டி போயிருக்காரு. இருந்தாலும் நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ சொல்லிட்டு தான் 1 மணி நேரம் கூட என்னோட விழித்திருக்க கூடாதா? அப்போ அவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணுற விஷயத்தை அங்கே வந்து சொல்லலை. 2வது சொல்லும் போது என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம் சொல்கிறோம். அப்படின்னா ஒரு சோதனை வரப்போகுது. அந்த சோதனை சீசர்களுக்கு வரப்போதா, நம்முடைய ஆண்டவருக்கு வரப்போதா? 2 பேருக்குமே வரப்போகுது. புரிஞ்சுதுங்களா? நம்முடைய ஆண்டவர் ஒப்பு கொடுக்கப்படுறதுனால யாருக்கும் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீசர்களுக்கும். அப்போ எல்லாரும் ஒன்னா கூடியிருந்த சீசர்கள் எப்போ அவரை கைது பண்ணுறாங்களோ ஒரு ஆள் கூட என்ன செய்யலாம், பக்கத்தில் இல்லை, அத்தனை பேரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஆண்டவரை அந்த இடத்துல அலட்சியம் பண்ணினார்கள். புரிஞ்சுதுங்களா? ஏன் இவ்வளவு டயர்டு அவங்களுக்கு, எதனால் அப்படி தூங்கியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு முழுவதும் என்ன நாள், பஸ்கா நாள். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பஸ்காவுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்படி ரெடி பண்ணிவிட்டு ஒரு வேளை அலைஞ்சிருக்கிறதுனால டயர்டாக இருந்திருக்குமோ என்ன நமக்கு தெரியாது, சரிங்களா? இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க கூட தான் நம்ம ஆண்டவரும் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் வந்து ஜெபம் பண்ணுறாரு, அவங்கள என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவர்கள் அலட்சியம். அது மாதிரி தான் இன்றைக்கும் கூட நம்முடைய சகோதரர்கள் சில நேரங்களில் இப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமாக தூங்கிடுறாங்க. உலக பிரகாரமாக தூங்கிடுறாங்க. புரிஞ்சுதுங்களா? அங்கே அவர் வந்து துக்கத்தில் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். இங்கே சீசர்கள் எல்லாம் எதில் இருக்கிறாங்க, தூக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவருடைய மனநிலைமை இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் என்ன செய்ய போகுது, நடக்க போகுதுங்கிறத யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவனா சீசர்களுடைய மைண்ட் எப்படின்னா, யாரோ எப்படியோ போட்டுன்ற மாதிரி
என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறான். புரிஞ்சுதுங்களா? இங்கேயும் உலகத்தோடு தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? ஒரு எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது. விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் ஜெபம் பண்ணணும்? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகுது. அதான் விஷயம். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னது வேற, இன்னைக்கு அதே ஆண்டவர் நமக்கு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை காலம் வரப்போகுது, அதனால நீங்க விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றார். புரிஞ்சுதுங்களா? மறுபடியும் பாருங்க, மார்க்கு 14ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பாருங்க, அவர் மறுபடியும் போறாரு, போயிட்டு அதே வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டாரு. அவர் மறுபடியும் திரும்பி வந்தபோது அவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால், அப்போ முன்னாடி தூங்குனதை விட 3வது முறையாக வந்து பார்க்கும்போது எப்படி ஆயிட்டாங்க? அவங்கள எழுப்பவே முடியல. அந்த கண்டிஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விழித்திருங்கள் சொல்லியிருக்கிறாரா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்லியிருக்கிறாரா? சொல்லலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? நீ நல்லா தூங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா போயிட்டார். புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகையில் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா கனநித்திரையின் ஆவியில் இருந்தாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் தான் தேவனுடைய குமாரன், வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், எல்லா விஷயத்தையும் எப்படியாவது அந்த ஜனங்கள் மத்தியில் சொல்லலாம்னு சொல்லி முயற்சி பண்ணார். அந்த ஜனங்கள் என்ன பண்ணல, கேட்கல. அப்போ இப்போ நம்முடைய ஆண்டவர் வந்திருக்கிறாரா? 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார். அப்படி வந்திருக்கும் போது கூட தேவ பிள்ளைகள் சில பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கனநித்திரையில் தூங்கல, சில பேர் மனநித்திரையிலும் தூங்குறாங்க, சில பேர் பணநித்திரையிலையும் தூங்குறாங்க. இன்னைக்கு உலகமே அப்படித்தான் இருக்குது கண்டிஷன். அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு நடந்த அதே விஷயம். தூங்குறீங்களா? நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? அவர் வந்துட்டு ஒரு அளவுக்கு தான் எச்சரிப்பு கொடுப்பார், ஒரு அளவுக்கு தான். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுறது இல்லை யாரையுமே. ஸோ அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் லிட்ரலாகவே மதிக்கலை. இந்த காலத்துலையும் நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய ஆவியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறோம்? மதிக்காமல் போகிறோம்னு அர்த்தம். புரிஞ்சதுங்களா? இதைத்தான் நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மார்க் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். பாருங்க, யார் யாரெல்லாம் நம்முடைய ஆண்டவரோடு சேர்ந்து அவருடைய பலியில் பங்கெடுக்கலையோ, அவருடைய மரணத்துக்கு உண்டான அந்த ஒரு சாயலில் நம்ம ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோமோ அவர்கள் எல்லாரும் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டவரை வெட்கப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்போ அப்பமும் அந்த திராட்சை ரசமும் வருது இல்லையா, நம்ம இருக்கிற இடத்துக்கு வருது இல்லை. அதாவது நம்முடைய ஆண்டவர் நாம இருக்கிற இடத்த தேடி வராரு இல்லையா, வருஷத்துக்கு ஒரு டைம் அதை வாங்குறோம் பார்த்தீங்களா. அப்படி வாங்குறதுனா என்ன அர்த்தம்? உங்களுடைய பாடுகளுக்குள்ள எங்களுக்கு பங்கு இருக்குது, அந்த பாடை நான் ஏத்துக்கிறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த பாடம் என்ன பண்ணுறேன், நான் ஏற்றுக்கிறேன், கொடுங்க அந்த பாடம் எனக்கு கொடுங்க, இந்த வருஷத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுறோம்? அதை நாமளாக கேட்டு வாங்குகிறோம். அப்படி கேட்டு வாங்கிட்டு பாடுபடலை அப்படின்னா யாரை வெக்கப்படுத்துகிற மாதிரி? நம்முடைய ஆண்டவரவே வெக்கப்படுத்துகிற மாதிரி. அப்படி வெக்கப்படுத்திட்டோம்னா நம்முடைய ஆண்டவர் நம்மளை எங்கே வெக்கப்படுத்துவாராம்மா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அங்கே போனால் தானே அதெல்லாம் நடக்க போகுது. இங்கே பாடுபடுறதுக்கே வாய்ப்பு இல்லாதவங்க, விரும்பாதவங்க எங்கே போக போகிறது இல்லை, மேலே போக போகிறது இல்லை. அதான் கண்டிஷன். சரிங்களா? அப்படி ஒருவேளை மைண்டில் என்ன பண்ணலாம், ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்கலாம், படுத்து படுக்கையாக கூட இருக்கலாம், அவர்களும் புது சிருஷ்டியாக இருக்கலாம்.
ஆனால் அவர்கள் தேவனுக்காக என்ன அவருடைய மைண்டவே அப்படியே நினச்சிட்டே இருக்கணும். நம்முடைய ஆண்டவருடைய அந்த மரணத்தை நினச்சிக்கிட்டே, நம்முடைய அந்த குணலட்சணத்தை எப்படி மேம்படுத்துறதுங்கிறத நினச்சிக்கிட்டே அவருக்கு இருந்தாங்கன்னா கூட அவர்களுக்கு கூட தேவனுடைய சித்தம் பிடிச்சின ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்முடைய முதலாம் வருகையில் நம்முடைய ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் அந்த விஷயத்தை பண்ணார்களே 3 தடவை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? விழித்திருங்கள். 2வது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொன்னார். 3வது நல்லா நீங்கள் தூங்குங்க. இந்த சொன்ன ஒரு விஷயம் அப்படியே 2ஆம் வருகையில் நம்ம என்ன செய்ய பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கலாம். 2ஆம் வருகையில் ஒப்பிட்டு பார்த்தோம்னா எதற்கு ஒரு முன்னடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? விழித்திருங்கள். விழித்திருக்குதுன்னா எப்போ முழிச்சிருக்கணும்? எப்போ முழிச்சிருக்க சொல்றாரு? நான் வந்திருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? சூரியன் உதிச்சிருச்சு தெரியுமா உங்களுக்கு? எப்போ உதிச்சிச்சு? 1874. லிட்டரலா சூரியன் எப்போ உதிக்கும்? எத்தனை மணிக்கு உதிக்கும்? நீங்க எந்திரிக்கிற டயத்தை சொல்லக்கூடாது. சூரியன் எப்போ உதிக்குதோ அதான் சொல்லணும். அப்படிலாம் ஒரு 12 மணிக்கு ஒரு பக்கம் உதிச்சிரும் அப்படின்னா 12 மணிக்கு அடுத்த நாள் தொடங்கிடும். சரிங்களா? 6 மணிக்கு அவங்களுக்கு தொடங்குது. பேசாமல் இஸ்ரேலில் போய் அங்கேயே செட்டில் ஆயிருங்க. இப்போ நமக்கு எங்கே தான் தொடங்குது? 12 மணி. இப்போ மறுநாள் தொடங்கிருச்சு, ஒரு நாள் உதயமாயிருச்சுங்கிறது யாருக்கு நல்லா தெரியும்? யார் அந்த டைம்ல முழிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். யார் முழிச்சிருப்பா? காவல் காக்கிறவங்க, வாட்ச்மேன், ஜாமக்காரர்கள். இப்ப ஜாமக்காரர்கள் யார் தெரியுங்களா? நம்ம தான். சரிங்களா? இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு அந்த நாள் விடிஞ்சிருச்சு, சூரியன் உதயமாயிருச்சு. எப்போ உதயமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1874 முழிச்சாச்சு. விழிக்க சொன்னாரு, விழிச்சாச்சு. பரோசியா. இப்ப நம்ம பரோசியா டைம்ல இருக்கிறோமா? அவர் வந்திருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோமா அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. அதுதான் 2ஆவது ஸ்டேஜ். எது? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் ஜெபம் பண்ண சொல்றாரு? அதான் பார்த்தோம். இது கடைசி காலமா இருக்குது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அதற்கு முன்னதாக இந்த உலகத்தில் மகா உபத்திர காலம் தொடங்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட கூட என்ன பண்ணிடுவாங்க? பரிசுத்தவான்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதனால இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான். உங்களை நீங்க காத்துக்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க? எப்பவும் விழித்திருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா அப்போகலிப்சிஸ்னா என்ன அர்த்தம்? அவருடைய ராஜ்யம், கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் வெளிப்படையா அந்த டைமை பத்தி ஏன் நித்திரை பண்ணுங்கள் தூங்குறவங்களுக்கு ஒப்பிட்டு சொல்றான்னு பார்த்து அங்க போயிட்டு நீங்க எல்லாரும் கர்த்தரை நீங்க என்ன பண்ணிக்கங்க, அறிஞ்சுக்கங்க, முழிச்சுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சூழ்நிலை அவசியமும் இல்லை. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோ வாசப்படியில் என்று நான் என்ன பண்றேன்? கதவை தட்டுறேன். ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் அவனோட என்ன பண்ணுவேன்? நான் பிரவேசித்து நான் உள்ள போய் போஜனம் பண்ணுவேன் அப்படின்னா அவர் வந்துட்டு போஜனத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பங்கிட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த போஜனத்தை பங்கிட்டு கொடுக்கிறது எதை பங்கிட்டு கொடுக்கிற மாதிரின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும் படிக்கு அருள் செய்வேன். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர் எதை நமக்கு வந்துட்டு ஷேர் பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராஜரீகத்தை, தன்னுடைய ராஜ பதவினா என்ன சொல்றது, அந்த தன்மையை என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேர் பண்றாரு. அப்படியே எப்படி இருக்கிறார்? ஒரு தெய்வீக சுபாவத்தில் இருக்கக்கூடிய அந்த நேச்சரை இப்போ யாருக்கு அவர் ஷேர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய திருச்சபைக்கும் என்ன பண்ணுறாரு? சரி, அதனால தான் நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட உட்காந்துருக்கிற மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க. இதைத்தான் யார்கிட்ட சொன்னார்னா இதே பேர்கிட்ட சொல்கிறார். எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறார் நம்முடைய ஆண்டவர்? மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் மகிமை பொருந்தவர் எங்கே இருக்கிறாரு? பிதாவுடைய சிங்காசனம் வீட்டுக்கு இருக்கும்போது என்னை பின்பற்றக்கூடிய நீங்களே எங்கே உட்காந்துருப்பீங்க? எங்கூட உட்காந்துருப்பீங்க அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். புரிஞ்சுதுங்களா? அப்போது நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருடைய அந்த பாடுகளை நம்மளே வாழின்ற என்ன பண்ணணும். எப்படி நம்முடைய காரியமாக யார் போவார்னு தேவன் சொன்ன உடனே
அவரா வாலண்டியரா வந்து நான் போறேன் பாடுபடுறதுக்குன்னு சொல்லி வந்தாரோ, அதே மாதிரி இந்த அப்பமும் திராட்சை ரசமும் நம்ம பக்கத்தில் வரும்போது அந்த பாடுகளை நானும் படுறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள யாரெல்லாம் பங்கு எடுத்துக்கிறாங்களோ அந்த பங்குதாரர்கள் மட்டும்தான் எங்க போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைக்குள்ள என்ன செய்ய போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போக போறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அவ்வளோதான் வாசிக்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான்கள். அவர் அரைக்கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, எஜமான் வரும்போது நம்முடைய எஜமான் யார் தான்? நம்முடைய ஆண்டவர் தான். நமக்கு எஜமான் யாருன்னா அவர் தான். சரிங்களா? எஜமானுக்கெல்லாம் எஜமான் தான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். புரிஞ்சுதுங்களா? அப்போ அவர் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிறவர்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பாக்கியவான்கள். புரிஞ்சுதுங்களா? இப்போ அவர் வந்துட்டார். வந்திருக்கும் போது இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? முழிச்சிட்டோம். முழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 2 கேட்டகரி மட்டும் தான் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பொருந்தும். அதாவது கிறிஸ்துவுடைய சரீரங்கமாக போய் சேர்றவங்களுக்கு பொருந்தும். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, நீங்கள் நித்திரை, அந்த வார்த்தை யாருக்கு பயன்படாது? பொருந்தாது, நமக்கு பொருந்தாது. இது உலக ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. புரிஞ்சுதுங்களா? ஏன் அப்படின்னா அதை கண்டுக்கணுங்கிற அவசியம். கதவுகள் என்ன பண்ணிடும்? அடைக்கப்பட்டும். அவ்வளோதான். இனிமேல் உங்களுக்கு வந்துட்டு கதவு என்ன பண்ணியாது? ஓப்பனாக இருக்காது. முடிஞ்சு உங்களுடைய சாப்டர் அவ்வளோதான் அப்படிங்கிற சொல்லிட்டு தான் ரோமரில் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்கதாக வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அது எப்படி இருக்குது? நமக்கு அதிக சமீபமாக இருக்குது. அதிக சமீபமாக இருக்கு. அப்படின்னா இனி காலம் செல்லாது. ரொம்ப குறுகிய காலப்பகுதி. ஒருவேளை தேவனுக்கு சித்தமாக இருந்தால் நினைவு கூறுதலில் அட்டன் பண்ணிட்டோம்னா அடுத்த நினைவு கூறுதல் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது? நாம் அனுசரிக்க கூடாது. அந்த மாதிரி எல்லாருக்காகவும் என்ன பண்ணிக்கலாம்? ஜெபம் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் எப்படி இருக்குது? ஒரு மிகப்பெரிய ஒரு ராக்காலம் வரப்போகுது. அதற்கு முன்னதாக அவருடைய சபைகள் அவரோட இப்போ என்ன பண்ணாங்கன்னா சேரணும். அது நமக்கு இப்போ என்ன பண்ணிச்சுன்னா என்ன இந்த பூமியில் நடக்க போகுதுங்கிறத தெளிவாக சொல்லிருச்சு. அது நமக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. அதனால தான் நியாய தீர்ப்பானது தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்குது. தொடங்கிருச்சு. நம்மக்கிட்ட தான் தொடங்குது அது. அதனால் நீங்கள் சீக்கிரமாக இடத்தில், அதனால தான் நம்ம ஆமோஸில் வாசிக்கிறோமா இல்லைங்களா? சீக்கிரமாக இடத்தில் வந்து சரி கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. புரிஞ்சுதுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு தீமோத்தேயுக்கு சொல்லும்போது அப்படி தான் சொன்னார். நான் பண்ண கொஞ்சம் என்ன பண்ண, என்னுடைய தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துருச்சு, நான் போயிடுவேன், நீ உன்னுடைய கோர்ஸை முடிச்சுட்டு சீக்கிரம் என்ன பண்ணிடு, வந்து சேர்ந்துரு அப்படிங்கிறத சொல்லுவார். இந்த மாதிரி தான் சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தேற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் நம்ம இருக்கணும். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். மற்றவங்க தூங்குற மாதிரி உலக பிரகாரமாக தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, தூங்காதீங்க. அவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனால் அந்த தூக்கத்தில் இருக்கவங்கள பூரா எழுப்பக்கூடிய வேலை யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. அப்படிங்கிறத நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறார் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய அந்த மகத்தான சத்தியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமான ஊழியக்காராக நம்ம கிரிகள் மூலம் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவுள். பாருங்க, இப்போ நம்ம தெளிந்த புத்திரர்களாக இருக்கணும். தெளிந்தவர்களாக இருந்து என்ன பண்ண, நம்மளாம் யாரு? பகலுக்குரியவர்கள். இரவுக்கு நமக்கும் எந்த விதமான ஏன்னா நம்ம ஏற்கனவே இரவில் இருந்து தான் எங்கே வந்திருக்கிறோம், பகலுக்கு வந்திருக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இந்த பிரபஞ்சத்தினுடைய தேவன் ஏற்கனவே நம்மளை குருடாக்கி வச்சுட்டா, இருட்டுக்குள்ளே வச்சாச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது தேவன் அவருடைய கிருபையினால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு,
அவருடைய சத்தியத்தை கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார். வெளிச்சத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுறதுக்கும் என்ன பண்ணியிருக்கிறார்னா ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கும்போது விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் நீங்கள் தரித்து கொண்டிருங்கள். உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கான ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறேன்னு கொடுத்துருக்கிறேன். அது வேற எதுவும் இல்லை, அது என்னுடைய வார்த்தைகள் தான். இதுதான் உங்களை காப்பாற்றும். அது மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சீங்கன்னா, விசுவாசம் வச்சீங்க அப்படின்னா, அந்த விசுவாசத்தை உங்கள் கிரியையில் காமிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அது என்ன பண்ணும், அது வந்துட்டு பாதுகாப்பாக இருந்து உங்களை காக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன சொல்கிறார். அதை தொடர்ந்து சில வசனங்கள் நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மற்றும் 23ஆம் வசனம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பாருங்க, நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கோ குற்றம் சுமத்துறதுக்கோ நம்ம இல்லை. ஏன் அப்படின்னா நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நம்மளையே என்ன பண்ணிக்கலாம், நம்ம சோதனை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் என்ன பண்ணுறாரு, பரிசுத்தமாக்குறாரு. எப்படி இருந்தால் நம்மளை நாமளே சோதிச்சறிந்தோம்னா, நாம் பண்ணுறது நம்ம தான் தப்பாக இருக்கிறோன்றதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம்னா தேவன் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா பரிசுத்தமாக்க ட்ரை பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. இது என்ன ஆவி, ஆத்மா, சரீரம்ங்கிறதுனா என்ன ஆத்மா சப்ஜெக்ட் கேட்கலைங்களா? அப்படி நினச்சிட்டிங்களோ அந்த வசனத்தை? ஆவி, ஆத்மா, சரீரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மா அப்படின்னா என்னது, நம்முடைய மைண்டு. ஆவி அப்படிங்கிறது தேவன் நம்ம கொடுக்கக்கூடிய பரிசுத்தாவி. சரீரம்னா சரீரம்தான், அவருடையன்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி என்ன அர்த்தம், நம்மளை எந்த விதத்திலும் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்திடக்கூடாது. தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, பரிசுத்தாவியை கொடுத்துருக்கிறாரு. அந்த பரிசுத்தாவியை வச்சு நம்முடைய மைண்ட் எப்போவுமே என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அவரை நோக்கியே தான் இருக்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த பாடுகளுக்குள்ள எப்படி நம்ம பங்கெடுக்கிறது, இதை நோக்கியே தான் என்ன பண்ணணும், இருக்கணும். அதுக்கு எது ஒப்பு கொடுக்கணும், இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஃபஸ்ட்டு சிந்தையை சொல்கிறார், மைண்டை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் ரெடினா மாம்சம் என்ன செஞ்சிடும், ரெடி ஆயிரும். இப்படி நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா இந்த மாம்சத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். புரிஞ்சுதுங்களா? மாம்சத்தை ஜெயிக்க முடியாதனால தான் சில நேரங்களில் என்ன பண்ணிடுறோன்னு பார்த்தீங்கன்னா தேவன் விரும்பாத சில விஷயங்களை செஞ்சு தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன பண்ணிடுது, ரொம்ப தூரமாக போயிடுது. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அதனால தான் மற்றவங்கள மாதிரி நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகாது, என்ன ஆகாது, நாம் என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அது நிறைவேறாது. புரிஞ்சுதுங்களா? தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரோ அது நிறைவேறாது. நம்முடைய ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அவருடைய மரணத்தின் சாயலில் நம்ம இணைக்கப்படணும். அப்படின்னா இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தோம்னா, அதாவது லிட்டரலாக தூங்குறத சொல்லலை, லிட்டரலாகவும் தூங்கக்கூடாது. லிட்டரலாக தூங்கக்கூடாது அப்படின்னா ஒரு டைம் தான். புரிஞ்சுதுங்களா? எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா அதுவும் ஒரு உடம்பு ஒரு சோம்பலை கொண்டு வந்துடும். சரிங்களா? வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் கடைசியாக நம்ம வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். பாருங்க, இந்த கடைசி காலத்தில் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக்கிட்டு இருக்கிறதவே பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே ஒரு ப்ரூஃபுக்கு நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜ் அவ்வளோதான். இன்னைக்கு வந்து டைம் இவ்வளவு தான் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இருக்கக்கூடிய நம்ம கிறிஸ்துவனுடைய பாத அங்கங்கள் எல்லாமே முழுமை அடைந்து மகா உபத்திர காலம், இந்த மாதிரி உபத்திர காலம் தொடங்குறதுக்கு முன்னே இப்போ என்ன செஞ்சிடும், அவர் கூட சேர்ந்துடும். அப்படி ஏற்கனவே கொஞ்சம் போய் என்ன பண்ணியிருக்குது, சேர்ந்துருச்சு. எப்போ இருந்து இது ஆச்சு தெரியுங்களா?
1878 தொடங்கி அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஒருவேளை தேவனுக்கு சித்தமாக இருந்தால் அதுக்குள்ளே நம்மளும் என்ன செய்ய போகிறோம், வரப்போகிறோம். புரிஞ்சுதுங்களா? அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது கடைசி காலமாக இருக்கிறதுனால இதுதான் நம்முடைய கடைசி ஒரு நினைவு கூறுதலாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட நாம் தொடர்ந்து இன்னும் சில காரியங்களோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளுக்குள்ளே நம்ம பங்கெடுத்து நம்மை நாமே சோதித்தறிந்து நிதானித்து அந்த கிறிஸ்துவனுடைய அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாம் உட்கொண்டு நம்முடைய பாவங்களற இனி வரக்கூடிய நாட்களிலே, புரிஞ்சதுங்களா, தேவன் என்ன நோக்கத்துக்காக அதை அழைச்சாரோ அதை அப்படியே செஞ்சு நாம் அனைவரும் கிறிஸ்துவனுடைய பாதங்கமாக சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்றும் பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.